தமிழகத்தின் பொக்கிஷம் பேரறிஞர் அண்ணா காட்டிய வழியில் அதிமுக என்ற பேரியக்கம் பயணித்து வருகிறது. நாட்டு மக்களை சுரண்டுபவர்களுக்கு எதிராக அண்ணா காட்டிய பாதையில் அதிமுக என்கிற பேரியக்கம் தொடங்கப்பட்டது பற்றியும் அதன் வரலாறு பற்றியும் சற்று விரிவாக பார்க்கலாம். அரசியலுக்கு வந்துவிட்டால் சுயநலம் என்பது கிஞ்சித்தும் இருக்கக்கூடாது என்ற கொள்கையுடன் திமுகவை தொடங்கினார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. ஒருபோதும் தனது கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாமல் வீதி வீதியாக சென்று படைகளை திரட்டி ஆட்சியை பிடித்த அண்ணா தமிழகத்தின் வரலாற்றை மாற்றி எழுத ஆரம்பித்தார். 1957 கட்சியை தொடங்கிய அண்ணா 1967 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடி ஆட்சியை பிடித்தார். ஆட்சி கட்டிலில் அமர்ந்த போதும் முதலமைச்சர் சிம்மாசனத்தை அலங்கரித்த போதும் ஒருபோதும் சுயநலத்துடன் செயல்பட்டதில்லை. ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளில் அண்ணா இயற்கையை தழுவினார். அவரது மரணத்தை தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் காலை பிடித்து திமுக தலைவரானார் கருணாநிதி. ஆனால் கருநாகத்தின் சுயரூபம் சில வருடங்களிலேயே வெளிப்பட்டவுடன் நாட்டுக்காக தொடங்கப்பட்ட இயக்கத்தை சுரண்டுவதா என வெகுண்டெழுந்த புரட்சித் தலைவர் அண்ணாவை பின்பற்றி அண்ணா திமுக என்ற பேர் இயக்கத்தை 1972 தொடங்கினார். 1977 ஜூன் 10 ஆட்சியில் அமர்ந்த புரட்சித் தலைவர் 1987 இறக்கும் வரை கருணாநிதிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி 11 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவியில் சிங்கமாக வீற்றிருந்தார். அண்ணா புரட்சித் தலைவரின் வழியில் செயல்பட்ட புரட்சித் தலைவி ஜெயலலிதா கருணாநிதிக்கு சவால் விடும் வகையில் அதிமுகவை மீண்டும் உயிர்த்தெழுப்பி கருணாநிதியை தோற்கடித்து ஆட்சியை பிடித்தார். தனது ஆட்சி காலத்தில் அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், திருமண உதவித்தொகை என ஏழை மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை தந்தார் புரட்சித் தலைவி அம்மா. அவரது மரணத்திற்கு பின்னர் ஆட்சியில் அமர்ந்த புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி குடிமராமத்து பணி, அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் 7.5% இடஒதுக்கீடு, காவிரி நதிநீர் பங்கீட்டை அரசிதழில் இடம்பெற செய்ததென எண்ணற்ற சாதனைகளை படைத்தார். தவசித் தாயின் மகன் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்தார். யாதும் ஊரே திட்டத்தை தொடங்கி 3 லட்சம் கோடி அந்நிய முதலீட்டை பெற்று அம்மாவின் சாதனையை முறியடித்த தனையனாக சாதனை படைத்தார். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக விளங்கும் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வரும் 2026 அண்ணா, எம்ஜிஆர், அம்மாவின் ஆட்சியை மீண்டும் அமைப்பார் என்பதில் எவ்விதத்திலும் ஐயமில்லை. அந்த வகையில் பொது நலனுக்காக அண்ணா காட்டிய வழியில் இயங்கும் இயக்கமாக அதிமுக இயங்கி வருவது ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமையாகும். புரட்சி தமிழரின் படையிடம் சுயநலவாதிகள் புறமுதுகிட்டு ஓடும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பது மட்டும் திண்ணமாகும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக பன்ருட்டி அருள்முருகன்.